சரித்திரத்தை பற்றி கிராமங்கள் தோறும் பள்ளி குடங்களை தேர்ந்து வைத்த சரித்திர நாயகனை பற்றி ஏழைகளின் கொண்டாட தர்ம வீர காமராஜரை பற்றி நான் பேச வந்துள்ளேன். தோன்றி புகழோடு தோன்றுநாயகர் விருதுக்கு பொருந்திய காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவர் தந்தை குமாரசாமி தாய் சுவாமி இருவருக்கும் மகனாக பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டுக்காக பல முறை சிறைக்கு சென்றார் கர்மவீரர் காமராஜர். இவர் 2 சிறுவர்கள் ஆரம்பித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ஒரு மைக்கு தோன்ற அணை வந்திருந்தது. அது இருந்து காமராஜர் கீழே இறங்கி இந்த சிறுவர்களை அழைத்து சிறிது நேரம் உரையாடினார். இரண்டாம் தம்பிகளா பள்ளிக்கூடம் செல்லாமல் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற பள்ளிக்கூடம் என இருக்கிறேன் கேட்டார். பள்ளிக்கூடமா? அதெல்லாம் நீங்கள் ஊரில் இல்லையாதே என்று கூறினார்கள் சிறுவர்கள். அப்படி என்றால் பள்ளிக்கூடம் திறந்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் கர்மவீரர் காமராஜர். முதலமைச்சராக பதவியேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்திலேயே மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை நியமித்திருந்தார். பள்ளி விழாவில் தேசிய கொடி ஏற்றுவதற்காக காமராஜரை அழைத்திருந்தார்கள். அப்போது அனைவரும் வணக்கம் தெரிவித்தனர். அப்போது அதை ஒரு மாணவன் வழங்கி கீழே விட்டார். அனைவரும் பதக்கம் அடித்து அவன் நோக்கில் தண்ணீர் தூக்கி அவனை எழுப்பினார். இரண்டாம் தம்பி காலை உணவு சாப்பிடலையே என்று எதுவும் சாப்பிடவில்லையே என்று அந்த மாணவன் கூறினார். அப்படி என்றால் படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளையால் உணவளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் கர்மவீரர் காமராஜர். அவர் பசி வந்தால் 10 மருந்து போகும், குழந்தைகள் வயிற்றில் பசி இருந்தால் தானிலை போய் பாருங்கள் என்பதை உணர்ந்த இந்த கருணை கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மதிய உணவு திட்டம். மண்பித்தாரனை தீர்மானே என பல அணைகளை கட்டி தமிழ் மண்ணை வளங்களுக்கு செய்தார் நம் கர்மவீரர் காமராஜர். சொல்லுக்கு ஊழில் கொடுத்தவர் காமராஜர். காமராஜர் முதலமைச்சர் நாட்காலில் அமர்ந்த வாழ்க்கை முறையும் ஒரு சாமானியின் வாழ்க்கை. 9 ஆண்டுகள் முதலமைச்சர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் 2 புத்தகங்களை உருவாக்கிய தீர்மானங்கள். இத்தனை அதிகாரங்கள் இருந்தும் அவர் தனக்கே சொத்து ஒரு சில கதை வேட்டிகள் சட்டைகள் ஒரு சில புத்தகங்கள் அவ்வளவுதான். காமராஜர் நம்மிடம் இல்லை. ஆனால் அவர் ஏற்றி வைத்த கல்விக்கடன் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறது. காமராஜர் உலகம் உள்ளவரை வைத்திருக்கும். இந்த உலகம் உள்ளவரை